இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் என்கிற நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் உங்களோடு கூட கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை வாசிக்கிறேன். ஜெபத்துடன் கேளுங்கள். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அதை நிறைய நிரப்பினார்கள். இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்று சொன்னார். அவர்கள் அதை நிறைய நிரப்பினார்கள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, கவனிங்கள். திராட்சரசம் திருமண வீட்டிலே குறைந்தது உண்மைதான். திராட்சரசம் வைத்திருந்த பாத்திரம் என்ன ஆயிற்று? அது அங்கே தானே இருக்கும். ஏன் இயேசு அந்த பாத்திரத்தை பயன்படுத்தலை? ஆனால் இயேசு வெளியே இருக்கிற பாத்திரத்தை பயன்படுத்துகிறார். இந்த கற்சாடி என்பது ஒருவேளை ஆலயங்களிலே இன்றைக்கும் சில ஆலயங்களிலே பார்க்க முடியும். வெளியிருந்து வருகிறவர்கள் தங்களுடைய கை கால்களை சுத்தம் செய்து ஆலயத்துக்குள் வருவதற்காக வைத்திருப்பார்கள். இப்படிப்பட்ட திருமண வீடுகளிலே சாப்பிட்ட பிறகு கை கழுவுவதற்காக அங்கே கற்சாடி வைக்கப்பட்டிருக்கிறது. அது இரவும் பகலும் அங்கே தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கற்சாடியை ஆண்டவர் இயேசு பயன்படுத்துகிறார். அதாவது புறக்கணிக்கப்பட்ட ஒரு கற்சாடி, அது ஒதுக்கப்பட்ட ஒரு கற்சாடி. அது ஒருவேளை யோசித்து பாருங்கள். மழைக்காலங்களிலே மழை வருகிறது என்று சொல்லும்போது ஒரு பிளாஸ்டிக் குடம் வெளியே இருந்தால் கூட தூக்கிட்டு வந்துடுவாங்க. விளக்குமாறு வெளியே இருந்தால் கூட தூக்கிட்டு வந்துடுவாங்க. ஆனால் இந்த கற்சாடியை யாரும் தீண்டுவதில்லை. இதன் மூலம் கர்த்தர் இன்றைக்கு கொடுக்குற ஒரு ஆலோசனை என்ன? இந்த வார்த்தையில் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட குடும்பத்தால் ஒதுக்கப்பட்டவங்களாக இருக்கலாம், சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவங்களாக இருக்கலாம், உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்களை மரியாதை குறைவாக நடத்துகிற நிலையில் நீங்கள் இருக்கலாம், எந்த ஒரு கனமும் மேன்மை இல்லாத ஒரு நிலையில் தள்ளப்பட்ட ஒரு நபராக இருக்கலாம். அப்படி தள்ளப்பட்ட ஒதுக்கப்பட்ட கற்சாடி இயேசுவை பயன்படுத்துகிறாரே, அதே போல இயேசு கற்சாடியின் அனுபவத்தில் இருக்கிற உங்களை அவர் தேடி வந்திருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்க அவர் வந்திருக்கிறார். உங்களை நிரப்புவதற்கு அவர் வந்திருக்கிறார். அதுதான் இந்த நாளின் வார்த்தை. ரசம் இருந்த பாத்திரத்தை நிரப்புங்கள் என்று இயேசு சொல்லவில்லை. கற்சாடியை நிரப்புங்கள், கற்சாடியை நிரப்புங்கள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கற்சாடி தண்ணீரால் நிரப்பப்பட்டு ரசமாக மாற்றப்பட்டு அந்த ரசம் பரிமாறப்பட்ட அனுபவத்தை நாம் அறிகிறோம். ஆனால் ஒன்று தெரியுங்கள், வெளியே இருக்கிற அந்த கற்சாடியை நிரப்புங்கள் என்று சொன்ன உடனே அங்கே இருக்கிற அந்த தண்ணீரோடு தண்ணியாக ஊற்றி நிரப்பியிருப்பார்களா? யோசித்து பாருங்கள். முடியவே முடியாது, இருக்கவே இருக்காது. அந்த கற்சாடி பயன்படுத்தப்பட வேண்டுமானால் முதலாவது அது வெறுமையாக்கப்பட வேண்டும். காரணம், அது கை கழுவுவதற்காக வைக்கப்பட்ட கற்சாடி. பந்தியிலே நடமாடின சோத்துப்பொருட்கள் உள்ள கிடக்கும், சேமியா உள்ள கிடக்கும், கருவேப்பிலை உள்ள கிடக்கும், இப்படியாக எல்லா காரியங்களும் உள்ள கிடக்கும். ஒருவேளை யாராவது சின்ன பையங்க சுட்டியான பையனாக இருந்தால் அவன் ஓடி போய் உள்ளே கையை விட்டு கழிட்டு ஓடி இருப்பான். அப்போ இப்படிப்பட்ட அசுத்தம் நிறைந்த அந்த தண்ணீரோடு தண்ணீரை ஊற்றிக்க முடியுமா? கிடையவே கிடையாது. அது வெறுமையாக்கப்படுகிறது. கற்சாடியாகிய நீங்களும் இயேசு உங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிற உண்மைதான். ஆனால் அதே சமயத்தில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அருவருப்புகள் வெறுமையாக்கப்படணும், அது வெளியாக்கப்படணும். இதுதான் முதல் அனுபவம். வேதம் என்ன சொல்கிறது? கவனிங்கள். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்திற்கு இடம் உண்டாகும்படி பழையதை விலக்குவீர்கள். புதிய தானியத்திற்கு இடம் உண்டாகும்படி பழையதை விலக்குவீர்கள். ஒரு புதிய நன்மை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார். ஆனால் பழையவைகள் வெளியாக்கப்பட வேண்டும். பழையவைகள் வெளியாக்கப்பட வேண்டும். அந்த கற்சாடியில் இருக்கிற அந்த அசுத்தமான தண்ணீரோடு தண்ணீராக நிச்சயமாய் அந்த வேலைக்காரர்கள் நிரப்பியிருக்க முடியாது. அதை வெறுமையாக்கியிருப்பார்கள்.
அந்த இருந்த தண்ணீர் எல்லாவற்றையும் கீழே கவிழ்த்து விட்டிருப்பார்கள் அல்லவா? இயேசு அதைத்தான் எதிர்பார்க்கிறார். ஒதுக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, எல்லாரும் அப்பமா நினைக்கப்பட்ட கற்சாடின் அனுபவத்தில் இருக்கிற உங்களை அவர் ஆசீர்வதிக்க ஆயத்தமா இருக்கிறார். ஐயா, கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆயத்தமா இருக்கிறார். ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற அருவருப்பின் அனுபவங்கள் எல்லாம் முதலாவது வெறுமையாக்கப்பட வேண்டும், அவைகள் வெளியாக்கப்பட வேண்டும். அதேதான் தேவனுடைய வார்த்தை சொல்வதை பார்க்கிறோம். ஏசாயா 1:16 வாசிக்கிறோம், உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். அப்போஸ்தலர் 9:6 சவுல் சந்திக்கப்பட்ட பொழுது, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்று சொல்கிறான். இந்த கிறிஸ்தவர்களை காயப்படுத்தும்படி, சிறைப்படுத்தும்படி நான் வந்த அந்த என்னுடைய சித்தத்தை, அரசு அதிகாரத்தை நான் புறம்பே தள்ளி போடுகிறேனப்பா, உங்களுடைய கருத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய நீங்கள் முதலாவது உங்களை வெறுமையாக்குங்கள். உங்களுக்குள் இருக்கிற சகல அசுத்தமான காரியத்தையும் வெளியாக்க வேண்டியது மிக அவசியம். வெளியாக்கின பின்புதான் அந்த கற்சாடியிலே தண்ணி நிரப்பப்பட்டிருக்க முடியும் என்பது உண்மையிலும் உண்மை. இரண்டாவதாக ஒரு அனுபவத்தை நீங்கள் பாருங்கள். கற்சாடி அது வெளியே கிடக்கிறது, இரவும் பகல், மழை வெயில் எல்லாவற்றிலும் கிடக்கிறது. அது கல் சாடியாக இருக்கிறதுனால ஒரு காரியம் அங்கே இருக்கிறதை நாம் அறிய முடியும். நீங்களும் தெரிந்திருப்பீர்கள், நம்ம வீடுகளிலே ஒரு கற்சாடி இல்லாவிட்டாலும் சிமெண்ட் தொட்டி வச்சிருப்போம், வெளியே இருக்கும். யோசித்து பாருங்க, நாள்பட தண்ணி இருக்கிறதுனால அது பாசி பிடிச்சிருக்கும். நீங்க கழுவி அலசி ஊற்றும் போது அதுல இருக்கிற அசுத்தங்கள், அருவருப்புகள் எல்லாம் வெளியே ஓடிடும். பாசி போகுமா? போகவே போகாது. பாசி போகாது. அந்த பாசி போகணுமானா ஓடி எடுத்து ஏதோ ஒரு தகரத்தை எடுத்து சுரண்டு போட்டு சுரண்டணும். அப்படி சுரண்டுனா தான் அது போகும். கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? இன்னைக்கு கற்சாடியின் அனுபவத்தில் இருக்கிற உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வந்திருப்பது உண்மைதான். ஒருவேளை என்னை நான் வெறுமையாக்கி விட்டேன், என் பாவத்தை விட்டு விட்டேன், என் கோபத்தை விட்டு விட்டேன், என்னுடைய பலவிதமான பழக்கவழக்கத்தை விட்டுட்டேன், நீங்க சொல்லலாம், சந்தோஷம். ஆனால் அதே சமயத்தில் பாசியின் அனுபவம் விடப்பட்டிருக்கிறதா? அந்த பாசி எப்படி பற்றி பிடிச்சிருக்குதோ, சில காரியங்கள் உங்களை பற்றி பிடிச்சிருக்கு. அதை விட்டுலான்னு பார்க்குறீங்க, விட முடியல. உதறலான்னு பார்க்குறீங்க, உதற முடியல. இல்லையா? உண்மைதானே? ஆனால் அதையும் விட வேண்டும். இந்த ஜனங்கள், வேலைக்காரர்கள் அந்த கற்சாடியில் இருக்க தண்ணீரை ஊற்றுறது மட்டுமல்ல, அந்த பாசியை சுரண்டி எடுத்திருப்பாங்க. ஏன்னா அதில் நிரப்பப்பட போகிறது ரசம். அந்த பாசியோடு அங்கே இருக்க முடியாது, அந்த பாசி அதை கெடுத்துரும். அப்போ பாசி அவங்க சுரண்டி எடுக்கணும், நிச்சயமாக எடுத்திருப்பாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த பாசி என்பது எதை குறிக்கும்? ஏசாயா 43:22 வாசிப்பேனால் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலே, நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய். நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய். மனம் சலிப்பு என்பது ஒரு பயங்கரமான பாசி. கிதியோன் சொல்கிறான், கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலும் கூட மற்றவற்றில் சொல்லாவிட்டாலும் உங்களுடைய மனதில் ஜோமணி என்ன கண்டோம், நம்மளும் ஜோமணி தான் பார்க்குறோம், அது என்ன நடக்குமோ அதான் நடக்கும். அந்த நினைப்பு இருக்குதான் யோசிங்க. அந்த நினைப்பு உங்களுக்குள்ள இருக்கிறதானால் உங்களுக்குள்ள மனம் சலிப்பு என்கிற பாசி இருக்கிறது. எவ்வளவுதான் நீங்கள் துதித்தாலும் பாடினாலும், எவ்வளவுதான் நீங்கள் செபித்தாலும், அந்த பாசி உள்ள இருக்கிறதுனால, மன சலிப்பு இருக்கிறதுனால நீங்கள் பூரணமான நன்மை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்றைக்கு அந்த பாசியை வெளியாக்குங்க. அந்த மன சலிப்பு என்கிற அனுபவத்தை நீங்க வெளியாக்குங்க. மத்தேயு 14:31 நான் வாசிக்கும் போது, பேதுரு அமிழ்ந்து போகிற அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர், அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டா என்று கேட்கிறார். சந்தேகம் என்பது ஒரு பாசி, அது வெளியாகணும். அது இருக்கிற வரைக்கும் குடும்பத்தில் சமாதானம் இருக்காது, கணவன் மனைவிகளில் சமாதானம் இருக்காது, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள சமாதானம் இருக்காது, நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலங்களிலே சமாதானம் இருக்காது. இந்த ஆசீர்வாத குறைவுக்கு பிரதானமான ஒரு காரியம் சந்தேகம். அந்த பாசி வெளியாகணும். அதேதான் தேவனுடைய வார்த்தை சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். 1 சாமுவேல் 18:8 வாசிக்கும் போது சவுல் சொல்கிறார், தாவீதுக்கு 10,000, எனக்கோ 1000. தாவீதுக்கு 10,000 கொடுத்துட்டாங்க, எனக்கு 1000. அது முதல் காயமாகாரமாய் பார்த்தான், பகை உணர்வோடு பார்க்கிறான். இந்த பகை உணர்வு, வைராக்கியம் என்பது பயங்கரமான ஒரு பாசி. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நீங்கள் யாராலும் இப்படிப்பட்ட பாசின் அனுபவம் உங்களுக்கு இருக்குமானால் இன்றைக்கு அதை வெளியாக்க பிரயாசப்படுங்கள். அந்த பாசியோடு கூட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் மாற்றப்பட வேண்டும். கற்சாடியிலே நிச்சயமாய் அது மாற்றப்பட்டிருக்கிறது என்பதிலே சந்தேகமில்லை. வெறுமையாக்கப்பட்டாச்சு, இப்பொழுது பாசியும் மாற்றப்பட்டாச்சு. இனி மூன்றாவது என்ன அனுபவம்
என்று சொல்லி யோசித்து பாருங்கள். அந்த கச்சாடியை அதே இடத்துல வச்சு கிளீன் பண்ணி தண்ணியை ஊற்றிருந்தாங்க என்று சொன்னால் என்ன நடக்கும்? வேலைக்காரருக்கு இயேசுக்கு தான் தெரியும் கச்சாடி இப்படி ரசம் நிறைஞ்சிருக்குன்னு சொல்லி. ஆனால் சாப்பிட்டு வர்றவங்களுக்கு தெரியாது. சாப்பிட்டு வர்றவங்க நேராக வந்து அதெல்லாம் கை கழுவிட்டு நிற்பாங்க. அப்போது பழையபடியும், ஏன்னா அது கை கழுவக்கூடிய பாத்திரம் அது. அப்போ கை கழுவ வர்றவங்க அதில் கை கழுவாமல் இருக்கணுமானா அந்த பாத்திரம் இடமாற்றப்படணும். ஏசாயா 52வது அதிகாரத்தில் 1-2 வசனங்களை நான் வாசிக்கும் போது, எலும்பு எலும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அந்த கச்சாடி அந்த இடத்தை விட்டு இடம்பெயர்கிறது, அந்த இடத்தை விட்டு மாற்றப்படுகிறது. பாவத்திலே, சாபத்திலே, சிற்றின்பத்திலே வாழ்கிற பிள்ளைகள் நீங்கள் சந்திக்கப்படும் போது அந்த இடம் மாற்றப்பட வேண்டும். எசேக்கியேல் 16:4 வாசிக்கிறோம், உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால் நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவில்லை என்று அங்கே எழுதப்பட்டிருக்கு. நன்றாய் தெரியும், ஒரு குழந்தை பிறந்த பிறகு தாய்க்கும் பிள்ளைக்கும் உள்ள தொடர்பு துண்டிக்கப்படுகிறது, வேறுபடுத்தப்படுகிறது. கிறிஸ்துக்குள்ளே நீ பிறந்த பிறகு புது மனுஷனாக, புது சிருஷ்டியாக நீ மாற்றப்பட்ட பிறகு அதே இடத்துல நீ இருக்கக்கூடாது, அது வேறு பிரிக்கப்படுகிறது. அதை தான் நாம் அங்கே வாசிக்கிறோம். அந்த அனுபவம் மிக முக்கியம். லூக்கா 19 அதிகாரத்தில் சகேயுங்கிற மனுஷனை குறித்து நம்ம வாசிக்கும் போது, இயேசுவை பார்க்க ஆசைப்பட்டவன் அவன் குள்ளனா இருந்ததுனால மரத்தில் ஏறினாதான் பார்க்க முடியும்னு சொல்லி உயர ஏறுகிறான். என்ன செய்கிறான்? பூமியை விட்டு தன் 2 காலையும் தூக்குறான், உலகத்தை விடுகிறான், பூமியை விடுகிறான், உலகத்தின் ஆசாபாசங்களை விடுகிறான். அந்த இடத்தை விட்டாதான் மேன்மை. 3வது, இந்த கச்சாடி இருக்கிற இடத்திலிருந்து மாற்றப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். மாத்திரமல்ல, 4வது வாசிப்போமானால் உன்னத பாட்டின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், என்னை விருந்து சாலைக்குள்ளே அழைத்து கொண்டு வந்தார். என்னை விருந்து சாலைக்குள்ளே அழைத்து கொண்டு வந்தார். அந்த கச்சாடியானது கை கழுவும்படியாக வைக்கப்பட்ட இடத்திலிருந்து அது எடுத்து அங்கே விருந்து சாலைக்குள்ளே கொண்டு வரப்படுகிறது. என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்திலே, தேவனுடைய பிரசன்னத்திலே, தேவனுடைய கிருபைக்குள்ளே நான் வர வேண்டியது மிக மிக அவசியம், மிக மிக அவசியம். அதை தான் தேவனுடைய வார்த்தை அங்கே சொல்வதை பார்க்கிறோம். எலியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ கேரித்தில் போய் உட்காரு, ஆற்றின் தண்ணீரை குடி, உனக்கு அப்போ இறைச்சி கொண்டு வருவதற்கு காகங்களுக்கு கட்டளையிடுவேன். தேவனுடைய வார்த்தையின்படி அவன் அங்கே போய் இருந்தபோது சகலமும் அவனுக்கு சம்பூர்ணமாய் ஆசீர்வாதமாய் இருந்தது. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் கூட கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு விருந்து சாலைக்குள்ளே வாருங்கள், தேவனுடைய வசனத்துக்குள்ளே வாருங்கள், தேவனுடைய கிருபைக்குள்ளே வாருங்கள், தேவனுடைய பிரசன்னத்திலே வாருங்கள். அங்கேதான் உங்களுக்கு சகல மேன்மையும் இருக்கிறது. கடைசியாக நாம் பார்க்கிறோம், அந்த ஜனங்கள், வேலைக்காரர் அந்த பாத்திரத்தை நிறைய நிரப்பினார்கள். எப்பொழுது இந்த நிறைய நிரப்பினார்கள்? அதிலிருந்து அசுத்தங்கள் வெளியாக்கப்பட்டது, பாசிகள் சுரண்டு எடுக்கப்பட்டது, இந்த இடத்திலிருந்து பெயர்க்கப்பட்டது, விருந்து சாலைக்குள்ளே பிரசன்னத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டது, நிறைய நிரப்பப்பட்டது. இப்பொழுது கச்சாடி எவ்வளவு மேன்மைக்குரியதாக இருக்கிறது. ஒதுக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட இடத்துல இருக்கிற நீங்களும் கூட தேவனுடைய கரத்திலே பிரயோஜனமான ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற முடியும். இந்த அனுபவத்துக்கு அர்ப்பணிப்பீர்களா? கர்த்தர் உங்களையும் நிரப்புவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். நம்முடைய வார்த்தை ஆமென்றும் ஆமென் என்று இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி கச்சாடியின் அனுபவத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தங்களை அர்ப்பணித்து ரசம் நிறைந்த பாத்திரமாக, பயனுள்ள பாத்திரமாக, உம்முடைய கரத்திலே பிரயோஜனப்படுகிற பாத்திரமாக மாற உதவி செய்யும். நீர் அப்படி செய்ற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292. இமெயில் yesujivikaar@gmail.com. வெப்சைட் www.jesuslivesministries.org.